வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. மறுபடியும் பெட்டி எடுக்கிற அந்த டாஸ்கை வச்சிருக்கிறாங்க. அதுல ரயான் 2 லட்சம் பொட்டிய எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. குறிப்பிட்ட டைம்குள்ள ஓடி எடுத்துட்டு உள்ள வந்துட்டாரு. வெளியெல்லாம் ஓடல. ஆக்சுவலா நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன்ல, இதுல இன்னொன்னு பார்க்க முடியுதுங்க. இங்க சௌந்தர்யாவை தவிர இங்க ஜாக்லின் அண்ட் பவித்ரா இவங்க கூட டாஸ்க்கு ரெடியான மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க தான் காஸ்டியூம் சேஞ்ச்லாம் இருக்கிறாங்க. விஷால்லாம் வந்து கலந்துக்கிட்டா அவுட் ஆயிடுவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவர் ஒன்றும் ஃபாஸ்ட் ரன்னர்லாம் கிடையாது. இப்போ விஷால், பவித்ரா, ஜாக்லின் இந்த 3 பேரும் ஓடினாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒன்று பெட்டியை எடுக்க போயிட்டு பாதிலே திரும்பி ஓடி வரலாம், இல்லை பெட்டி எடுத்துட்டு வரும்போது பெட்டியை விட்டுட்டு ஓடி வரலாம், இல்லை டைம்குள்ளே வர முடியாமல் போகலாம். இது எது வேணால் நடக்கலாம் அந்த 3 பேருக்கும். பேக்கரிக்காக அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க இந்த வேலையெல்லாம் அவ்வளோ எஃபர்ட் எல்லாம் நம்மளால போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருவாங்க. இன்னொன்று நம்ம இது வந்து ரயான், முத்து தான் வந்து இந்த டாஸ்க் வந்து விளையாடுவாங்க. அவங்களுக்கு தான் ஃபேவராக இருக்கும். கட்ஸ் அதிகம்னா அவங்க 2 பேருக்கு தான். அதுலேயும் குறிப்பாக இவங்கெல்லாம் வெறும் வாய்தான்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. டேட்டா கிளியராக இருக்குது. எத்தனை முறை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த வன்ம குடோன்கள் எப்படியெல்லாம் அதை மாற்ற பார்க்குறாங்க பாருங்க. இங்கே முத்துகுமரன் வெறும் வாய்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உருட்டுறானுங்க. வெறும் வாய்தானா? ஆரம்பத்திலிருந்து மற்றவங்க எல்லாம் டாஸ்க் விளையாடுங்க அப்படின்னு சொல்ற விஜய் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் டேய் கொஞ்சம் குறைடா. மற்றவங்களாம் ஏன் கப்பை எடுத்து பே கொடுத்துறீங்களா முத்துக்குமரன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 3வது 4வது வாரத்திலேயே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பயே போட்டு புலக ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரையும். அப்பவும் முத்துக்கு தான் அடி. இந்த வேக வேணாம், எல்லாம் நீ விளையாடுற மாதிரி இருக்கு, குறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எல்லா விதமான டாஸ்க், மெமரி டாஸ்காக இருக்கட்டும், ஃபிசிக்கல் டாஸ்காக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இல்லை அறம் சார்ந்து பேசுறதாகட்டும், வீக்கெண்டில் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறதாகட்டும், நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் போகிறது எல்லாமே ஒரிஜினல். அந்த பக்கம் என்டர்டெய்னர் ஒருத்தன், இவர் தான் என்டர்டெயின்மெண்ட்டு நம்ம ப்ரொஃபஸர். ஆனால் அந்த வெறும் சினிமா கவுண்டரு, அதுவும் எப்பயோ அரைச்சி தெரிஞ்சு போன ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான 1-2 டைலாகெல்லாம் எடுத்துக்கிட்டு 10-15 ஃப்ரெண்டு வச்சுருக்கிறோம்லாம் நல்லா இருக்கிறான். சந்தானம் டைலாக் அது எப்போ வந்தது? அது அந்த டைலாகு இந்த மாதிரி சினிமா டைலாகை காப்பி பண்ணி அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிற அந்த விஷாலை வந்து என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இவருடைய என்டர்டெய்னர் பட்டத்தை எடுத்து அங்கே கொடுக்குறாங்க. நேர்மை இங்கே தான் இருக்குது. அதையும் உனக்கு கொடுக்க மாட்டாங்க இங்கே. ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படி விளையாடுறாரு இறங்கி. கேமர் டாஸ்க் பீஸ்ட்னா ப்ரொஃபஸரை தான் சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவனுங்க டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க? ரயானுக்கு எடுத்து கொடுப்பாங்க. கிளியராக எவிடன்ஸ் இருக்குது. அந்த ஃபயர் பிட் டாஸ்கில் முதல் 2 ரவுண்டில் ராணவியும் அருணையும் அவுட் பண்ணுது முத்துக்குமரன். 3வது ரவுண்டில் இவன் எடுக்க மாட்டான், இவன் அந்த பக்கம் தான் விஷால தான் எய்ம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்பி விட்டார். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவர் போஸ்ட்டு தள்ளி விட்டு ரயான் 3வது ரவுண்டில் தான் போயிட்டு முத்து அவுட் பண்ணார். ஸோ ரயானும் போட்டு எடுக்கும்போது 2 ரவுண்ட் நெருங்கவே முடியல முத்துவை. ஃபாஸ்ட் ரன்னர் அப்படின்னா அவர் தான். அந்த டெலிஃபோன் போய் எடுக்கிறதுலையும் பார்த்தோம் நம்ம. அது இல்லாமல் சவால்லாம் விட்டா அப்படி, நீ வந்து டீமோட அலைன்ஸ் போட்டு விளையாடுறான், இவன் தனியாக விளையாடு பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னான்ல. அப்படியே சவால்லாம் விட்டான்ல. அடுத்து நடந்த அந்த ஜார் டாஸ்கில் யார் ஜெயிச்சது? ஜார் டாஸ்கில் இவர் பண்ணது ஃபவுலு, ரயான் பண்ணது. ஆனால் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் அந்த ட்ரம் டாஸ்கில், நிறுத்தப்பட்ட டாஸ்கில் முத்துக்குமரன் தான் ஃபவுல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி திருப்பி விட்டு, அதான் ஒரு கோடை சின்னதாக்குன்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும்ல, அந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி விட்டாங்க. ஹோஸ்ட்டும் டீமும் தான் அதை பண்ணாங்க. இப்படி அங்கே சிறந்து விளங்குற முத்துக்குமரன் கிட்ட இருந்து அந்த பக்கம் என்டர்டெய்னரை விஷாலுக்கு திருடினாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிறதையும் திருடி ரயானுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னசென்ட், நேர்மை, அவங்ககிட்டையும் இன்னசென்ஸ் இருக்குது. அந்த நேர்மை இருக்குல்ல, பிடிவாதமாக இருக்கிறது, அதை திருடி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கொடுத்துருவாங்க. கேமருங்கிறத திருடி இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுங்க தான் சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ் ஜெயிக்கிறதுல என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார்ல, மிடில் கிளாஸ் ஜெயிக்கிறது தாங்க பெரிய விஷயம் அப்படின்னு. இங்கெல்லாம் வந்து ஒரு திறமை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு இப்போ மெமரி அப்படின்னா அதுலேயும் அவர் தான் டாப்பில் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் டாப்பில் இருந்தாருன்னா எப்பயோ ஊற்றி மூடிருப்பாங்க. எல்லா விதத்துலையும் டாப்பில் இருக்கும்போது அந்த கிரெடிட்லாம் திருடி இன்னொருத்தர் கொடுக்குறாங்கன்னா இவங்க என்ன மாதிரியான ஆட்களாக இருப்பாங்க? அதனால தான் ப்ரொஃபஸர் அப்படி சொல்லிட்டு அவரை தனியாக வைக்கிறோம், மேலே வைக்கிறோம். ஸோ அவர் 50,000 அந்த டாஸ்கில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் முடிச்சிருக்கிறாரு. பெட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டாரு. அடுத்து 2 லட்ச ரூபா டாஸ்க்கு, அது ரயான் போய் எடுத்துருக்குற. அப்படி இது முத்து வந்து இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஒருத்தன் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்குல்ல, இல்லைன்னா மாற்றி விட்ருவாங்கல்ல. வரலாறுல எப்பயோ நடந்ததே மாத்துறாங்க. அது மாத்துறது வேற பாலிடிக்ஸ். அது
ஆனா இப்ப நடக்கிறதுங்க இந்த 3 மாசம் நடக்கிறதே மாத்துறாங்க பாத்தீங்களா? போன வாரம் நடக்கிறது. போன வாரம் டாஸ்க் டிடிஎஃப்ல நடந்ததையும் மாத்தி விட்டாங்கல்ல. டாஸ்க் பீஸ்ட்ன்னு சொல்லிட்டு எடுத்து போய் அங்க ப்ராஜெக்ட் கேட்டா வந்து இவரு டீமா விளையாடுறாராம். தனியா விளையாடலையாம். எல்லாருமே தான் டீமா வந்தாங்க. டீமுக்கு உள்ள இருக்கிறவங்களே அத சொல்லுவாங்க. டீமா சேர்த்துக்கலங்கிறதுனால தான் ரயான் அந்த பக்கம் பெண்களோட டீம் சேர்ந்துட்டு வந்து இந்த பக்கம் மாத்தி உருட்டிட்டு இருந்தான். இதுல வேற முத்துவ எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான்ல. அது எல்லாமே காமெடி. பட் எது எப்படி இருந்தாலும் நீங்க ரயானை நீங்க டாஸ்க் பீஸ்ட்ன்னு சொல்லிங்க. ஏன்னா அது விஜய் டிவி ப்ரொஜெக்ட் பண்ணது. டாஸ்க் பீஸ்ட்ன்னு சொல்லிங்க. ஆனா அந்த டாஸ்க் பீஸ்டா இருக்கட்டும், இல்ல வேற எந்த பீஸ்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேல ப்ரொஃபசர்னு ஒருத்தர் இருக்கிறார். அதான் முத்துக்குமரன். நீங்க எவ்வளோ மறக்க நினைச்சாலும் மறக்கவே முடியாது. நீங்க மறக்கவும் முடியாது அப்படின்னு தான் ஹேட்டர்ஸ்க்கு சொல்லணும். ஸோ ரயான் அடுத்த லெவல்ல முத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ரயான் டாஸ்க் நல்லாவே விளையாடி இருக்கிறாரு. டாக்குமெண்ட் தான் சொல்லுது. ஸோ அப்படி விளையாடுறவர் நிச்சயமா அந்த டாஸ்க்ல பணப்பெட்டி எடுக்கணுமா, ஃபைனலிஸ்ட் ஆயிட்டோம், எடுக்கணுமா வேணாவா அப்படிங்கிற அந்த குழப்பம் இருந்தது. ஃபேட்மேன் போயிட்டு ஒரு கேம் ஆடி சிறப்பா திருப்பி விட்டாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இது ஏதோ கேம் ஆடுறாங்க. அவர் நம்பிட்டாரு. முத்துக்குமரனுக்கு எதிராக போயிடுச்சு. அப்ப நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து டைட்டில் வின்னராகவே ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த கனவுல இருந்தாரு. அதை அப்பயே போட்டு உடைச்சிட்டாரு ரவீந்திரன். அதாவது மஞ்சரி வந்து அவ்வளோ பொட்டன்ஷியல் பிளேயரு. பவித்ரா, விஷால், அருணை விட ஓட்டு அதிகமாக வாங்க முடியாம வெளியே போறாங்க. நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்கள விட 25 மடங்கு அதிகமாக வச்சிருக்கிற டாப் 2 கண்டென்டரை எப்படா நீ வந்து எடுக்க முடியும் வெளியில அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. இது வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்னு. ஸோ ரேங்க் கார்டு வாங்கிட்ட, ஃபைனலிஸ்ட் ஆயிட்ட, ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட் தான் நீ, அதனால போட்டி எடுத்துட்டு கிளம்பிடு அப்படின்லாம் அவர் சொன்னாரு. இப்ப எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதியில் இருந்ததுனால இவங்களை எப்படியாவது உள்ள எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி டாஸ்கை மாத்தி விட்டுருக்குறாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தது பவித்ராக, அதுவும் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம். இப்போ கூட ட்ரெஸ்லாம் மாத்திட்டு ரெடியா இருக்கிறாங்க. ஓடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி எடுத்துட்டு இதுல இன்னொரு சேஃப் வேற இருக்குல்ல. அது ஏற 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 அமைதியா பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கண்டென்ட்லாம் ஆல்ரெடி இவங்க பேசிட்டதுனால மாத்திரம்டா டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டாங்க. இதுல பெரிய அமௌண்ட் ஒருத்தர் எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியா நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனா பணம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஓடி வரணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அவங்க வெளியாவும் வந்துடலாம்ல. இப்படி 50,000 2 லட்சம் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையே ஆள் போயிட்டு எடுத்துட்டாங்கன்னா அப்ப மொத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஐ மீன் பவித்ரா மாதிரி ஆள் என்ன பண்ணுவாங்க? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு ரவுண்டும் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்த ரவுண்ட்ல யார் எடுக்கிறாங்க, எவ்வளவு வச்சிருக்கிறாங்க, வந்தாங்களா இல்ல வெளியே போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.